ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனம். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுள். அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. ஆமென். எங்களுடைய இருதயத்திலே மறைந்திருக்கிற குணம் அவசியம். ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனிதனும் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ உள்ளார்ந்த இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறாராம். ஆக அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதா இருக்கிறது. தேவனுடைய பார்வையில் வெளி கிரியைகள் அல்ல, வெளியிலே பேசுகிற வார்த்தைகள் அல்ல, எங்களுடைய நடத்தைகள் அல்ல, எங்களுடைய இருதயத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தான் அவர் பார்க்கிறார். ஆக இருதயத்திலே மறைந்திருக்கிற நம்முடைய குணம், நம்முடைய நோக்கம், நம்முடைய சித்தம், நம்முடைய ஆசைகள் தேவனுடைய பார்வையில் அலங்காரமாய் இருக்கும் பொழுது அதற்கு ஏற்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையை தருவார். அல்லேலூயா. ஆக தேவனுக்கு முன்பதாக எங்களுடைய இருதயம் ஒரு அலங்காரமானதாக, ஒரு மகிமை உள்ளதாக, தேவ சித்தத்துக்கு ஏற்ற, தேவ வசனத்துக்கு ஏற்ற, பரிசுத்தாவியானவர் விரும்புகிற பிரகாரமாக இருக்கும் பொழுது நாம் செய்யும் வேண்டுதல்கள், நாம் செய்யும் துதி ஸ்தோத்திரங்கள் மிகவும் வல்லமையுள்ளதாக இருக்கும். அது அநேகருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிற, மாற்றத்தை கொண்டு வருகிற, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கும். ஆமேன். ஆக நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக அலங்காரமாக இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.